சில இடங்களில் ரொம்ப டெக்னிக்கலாக அவர் யோசிக்கிறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் கோமா திட்டிருக்கான், மதுரையிலிருந்து மெட்ராஸுக்கு நடந்தே வாடா வந்த அப்படின்னு. நீ தாடா சொன்ன 13ஆம் தேதி வாக்கில் வர சொன்ன. 13ஆம் தேதி வாக்கில் இருந்தால் என்ன அர்த்தம்? 13ஆம் தேதி வாடான்றதுக்கு வாக்கிலே நடந்தே வந்திருக்கான். ஒரு அர்த்தத்தை தனித்தனியாக பிரித்து எடுக்கிறாங்க, நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இது கிடந்துட்டு போகுது. ரொம்ப நேரமாக பஸ்ஸுக்காக நின்றுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பஸ் கூட அந்த இடத்துல நிற்கல, ஸ்டாப்பில் போயிட்டே இருக்கு. என்னடா வழி அப்படின்னு யோசிச்சுன்னா கடைசியில் ஒரு பஸ் நிற்கிற மாதிரி போய் நிற்காமலே போயிடுச்சு. இவங்களும் குட்டு குட்டுன்னு 3 பேர் ஓடி அதில் ஒருத்தன் ஜங்குன்னு கூச்சி ஏறிட்டான். மீதி 2 பேர் ஏறமில்ல, திருப்பி சோகமாக வந்தாங்க. அவங்களுக்கு டீ கடைக்கார் சொன்னார், பரவாயில்லப்பா நீங்கள் 4 மணி நேரமாக நின்று ஒருத்தனாச்சும் ஏறி போயிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சும்மா அறியா வகுத்துருச்சு கலப்பாத, உண்மையிலே ஊருக்கு போக வேண்டிய நாங்கள் 2 பேர் தான். அவன் பசி வச்சுட்டு வந்துவேன், அவசரத்தில் அவன் ஏறி போயிட்டான். நான் படுற பாடு எனக்கு தாயா தெரியும். நம்ம நினைக்கிறவர் சில நேரம் வித்தியாசம் நடந்துட்டு போயிடுது, குழப்பமா இருக்கு. இதை கூட விட்டுலாம். இப்போ நம்ம அந்த சின்ன வயசுல லவ் பண்ணுவோம், அது பெரிய சந்தோஷமான விஷயம். அதுவும் புது புது விஷயத்தை புகுத்தி, அது இந்த பொண்ணுகளை பார்த்தாலே சிலருக்கு சொர்க்க மாதிரி, அது எதுவுமே கிடையாது. ஆம்பளைகளை பார்த்தா வெறுக்கிறான். இன்னைக்கு ஒரு ஆள் பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன். 13ஆம் நம்பர் பஸ், 13ஆம் நம்பர் விருதுநர் பஸ் தானே பண்ணிக்கிறான். அந்த வருதுலப்பா பஸ் அப்படின்னு. ஆமாம், அதில் பூரா ஆம்பளையெல்லாம் இருக்காங்க அப்படின்னா. அப்போ ஆம்பளையோட சேர்றதுக்கு வெட்டப்படுறாங்க. இன்னைக்கெல்லாம் கும்பலை பிள்ளை தான் சொர்க்கம் மாதிரி. அதுவும் சிலர்லாம் மார்க் போடுவாங்க, பின்பக்கம் இருந்துட்டு ஆஹா 80 மார்க் அப்படின்ட்டான், முன்பக்கம் போயிட்டு ஐயோ 25 ஃபெயிலாக போச்சாடா அப்படின்ட்டு போயிட்டாங்க. அவன் கற்பனை உள்ள வேற இதுலேயே போகிறனால ரொம்ப ஜாலியாக இருக்கு. அதில் சுருக்கமாக சொல்கிறாங்க, காப்பியில் சுகர் இல்லைனா குடிக்க முடியாது, அதே காலேஜில் பிகர் இல்லைனா படிக்க முடியாது. என்னென்னமோ தப்பு புதுசாக உருவாக்கிட்டு போகிறேன். இது முடிஞ்சிடும். உட்காந்துட்டு கல்யாணத்துக்கு புரோக்கரை கூப்பிடுவாங்க. அதுக்கு பெருங்கொடுமையான கொடுமை. புரோக்கரை கூப்பிட்டு முதல்ல சில நேரம் அட்வான்ஸ் கொடுக்குறது தப்பாக கொடுத்துருவாங்க. பெண்பாக்க ஆள் தேவைன்றிருக்கு, பேன்பாக்க ஆள் தேவைன்னு போட்டேன். அவன் 4 பேர் சீப்பு தலானி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பேன்பாக்க வந்திருக்காங்க ஒரு கோச்சு. இவங்க என்ன செய்ய முடியும்? அப்புறம் இது வாசப்படான்னு சொல்லி புரோக்கரை கூப்பிட்டு பொண்ணு பார்த்தாங்க. புரோக்கர் வந்தார், என்னங்க நீங்கள் பொண்ணு பார்த்தீங்க? பொண்ணு எதை சொன்னாலும் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு. நீங்கள் என்ன சொன்னீங்க? பொண்ணு கிளி மாதிரி வேணும் நீங்கள். அதான் நீங்கள் என்ன சொன்னாலும் திருப்பி சொல்லணும். பேசுகிறீங்க கொண்டு வர முடியும். இன்னும் சிலருக்கு சம்மந்தம்லாம் வந்துட்டு மாட்டு தரவர், அவர் அந்த ஜோடி மாடு பார்க்குறாரு. அவரை போய் அவசரத்துக்கு புரோக்கர் இல்லைன்னு அவரை கூப்பிட்டு, எனக்கு ஒரு 20 வயசில் ஒரு பொண்ணு பார்க்கணுங்க அப்படின்னு. 20 வயசுல ஆனால் உடனே பார்த்துரும்னு சொல்லிட்டு அந்த ஆள் போயிட்டு 10 வயசுல 2 பொண்ணை பட்டு வந்திருக்கான். ஏன்னா ஜோடி மாடே பார்த்து பழக்கப்பட்டவன். அதை வச்சு என்ன செய்ய முடியும்? முடிச்சுட்டு இப்போ நேரடியாக பொண்ணு எடுத்து போவாங்க. முத போனால் பார்த்துட்டு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குங்க, பொண்ணுக்கு எவ்வளோ போடுவீங்க அப்படின்னு. அவர் சப் இன்ஸ்பெக்டர், அது அவ முதுக பொறுத்து அப்படின்னு இருக்காரு. எடுத்து இப்படி ஆரம்பிக்கிறாங்க. சரி மித்த சொல்லுங்க, பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? பொண்ணை பிடிக்கலன்னா மாப்பிள்ளை போடுவோம், பரவாயில்லையா? சரி மாப்பிள்ளைக்கு என்ன போடணும்? ஒரே ஒரு ஜாமீனில் கையெழுத்து போடணும், உள்ள இருக்காரு மனுஷன், வெளியே கொண்டு வந்து கல்யாணம் வைக்கிறேன்.